பயணிகளின் கனிவான கவனத்திற்கு. விமான பயணத்தில் அவசர நிலை ஏற்பட்டால் நிபுணர்கள் கூறும் ஆலோசனைகள். இந்தியாவில் நடந்த விமான விபத்து நாட்டையே உலுக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட இந்த விமான விபத்து ஏற்பட பல காரணங்கள் கூறப்பட்டு வருகிறது. யூகத்தின் அடிப்படையில் பல காரணங்கள் சொல்லப்பட்டு வருவது ஒருபுறம் இருந்தாலும், பொதுவாக விமான பயணம் ஒரு நம்பிக்கையான பாதுகாப்பான பயணம் என்ற போதிலும் சில நேரங்களில் அது இது போன்ற ஒரு பெரிய விபத்திலும் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. அப்படியெனில் விமானத்தின் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நடுவானத்தில் விமானம் பறந்து கொண்டிருக்கும் போது அதில் பிரச்சனையோ அவசர நிலை ஏற்பட்டாலோ பயணிகள் என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு பொதுவான விஷயமாக பார்க்கப்படுகிறது. விமான பயணிகளுக்கு இந்த ஒரு விஷயம் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். இந்தியாவின் அகமதாபாத்தில் கண் இமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்தது விமான விபத்து. இந்த விமானத்தில் பயணம் செய்த 242 பேரில் 241 பேர் உயிரிழந்தனர். சொல்லண்ணா துயரத்தை ஆழ்த்திய இந்த துயரச் சம்பவம் நம் அனைவரது மனதிலும் நீங்கா விடுவாக உள்ளது. இந்த விபத்தில் ஆறுதல் செய்தியாக பார்த்தால், அதில் பயணம் செய்த ஒரு பயணி மறுபிறவி எடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். விஸ்வாஸ் குமார் தான் அந்த நபர். பயணத்தில் ஏதோ சிக்கல் என தெரிந்த அடுத்த நொடியில் 100 அடியில் இருந்து குதித்து தப்பித்துள்ளார். இந்த நிலையில் அகமதாபாத்தின் விமான விபத்து அவசர காலங்களில் விமான பயணிகள் செய்ய வேண்டியவற்றை தெரிந்து கொள்வதன் அவசியத்தை உணர்த்தும் ஒரு அலர்ட்டாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக விமானம் புறப்படும் முன் விமான குழுவினர் வழங்கும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை நாம் கவனம் சிதறாமல் கவனிக்க வேண்டும். விமானங்களை பொறுத்தவரை விபத்து சம்பவம் என 2 வகையிலான நிகழ்வுகளாக பிரித்து பார்க்க வேண்டும் என கூறுகிறார்கள் நிபுணர்கள். பயணத்தின் போது தீவிர அதிர்வுகள் உணரப்பட்டு விமானத்தை தரையிறக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். அந்த நேரத்தில் பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்படுவார்கள். அதே போன்று விமானத்திற்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாது. அது போன்ற ஒரு விஷயத்தை நாம் சம்பவம் என கூறுவோம். அப்படியில்லாமல் விமானத்திற்கோ அல்லது பயணிகளுக்கோ பிரச்சனை ஏற்படும் வகையில் நிகழ்வுகள் இருந்தால் அதனை விபத்து என கூறலாம். இந்த 2 விதமான நிலைகளிலும் பயணிகள் விமான குழுவினரின் அறிவுறுத்தல்களை நிச்சயம் பின்பற்ற வேண்டியது அவசியம் என்கிறார்கள் நிபுணர்கள். விமான பயணத்தின் போது அவசர நிலையின் ஒரு அறிகுறி என்றால் அது முதலில் ஏற்படுவது அதிர்வுகள்தான். விமானம் எப்போதும் செல்வது போன்ற உணர்வை தராமல் சில நேரம் வேறு மாதிரியான உணர்வுகள் தென்பட்டால் நிச்சயம் அது யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும். அந்த நேரத்தில் நாம் உஷாராக தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஆனால் எல்லா அதிர்வுகளும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை என கருதக்கூடாது. விமான ஊழியர்களுக்கு தெரியும் அது எந்த மாதிரியான விளைவுகள். எனவே அவர்களின் அறிவுறுத்தல் இன்றி தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடாது. பொதுவாக அதிர்வுகள் வானத்தில் மேல் உள்ள மேகங்களுக்குள் விமானம் செல்லும் போது அந்த உணர்வுகள் தோன்றும். அது சாதாரணமானவை என்றாலும் சில நேரங்களில் ஆபத்தை தெரிவிக்கக்கூடியவைதான். விமான பயணத்தில் ஆபத்து ஏற்படும் போது உடனே அந்த விமானம் தரையிறக்கப்பட்டு அதிலிருந்து அனைவரும் வெளியேறுவதுதான். எப்போது எப்படி வெளியேற வேண்டும் என்பதை விமான குழுவினர் சொல்வார்கள். விமானத்தில் நாம் ஏறும்போது விமான ஊழியர்கள் பல விதிமுறைகளை பின்பற்ற சொல்வார்கள். அதில் ஒன்றுதான் சீட் பெல்ட் அணிவது. அது கட்டாயம். அதுபோல தரையிறங்க தயாராகும் போது சீட் பெல்ட் சரியாக அணிந்து கொள்வது சிறந்தது. விமானியும் விமான குழுவினரும் அறிவுறுத்தும் போது அமர்ந்த நிலையில் தலை குனிய வேண்டும். பிறகு கால் 2ஐயும் ஒன்றாக தரையில் வலுவாக அழுத்தி வைக்க வேண்டும். கால்களை உயர்த்தியோ மடக்கியோ வைத்திருக்க கூடாது. குனிந்த தலைகளின் மேல் அவற்றை பாதுகாக்கும் வகையில் கைகளை வைக்க வேண்டும். அல்லது கால்களுடன் சேர்ந்து கைகளை கட்டிக்கொள்ளலாம். இந்த நிலையில் இருந்தால் பாதிப்பு குறையும். விமானத்தின் உள்ளே இருக்க வேண்டிய அளவுக்கு கீழே காற்றின் அழுத்தம் குறையும் போது பயணிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் உள்ளிருக்கும் ஆக்சிஜன் அளவு அப்போது குறைந்து காணப்படும். பொதுவாக விமானம் அதிக உயரத்தில் பறக்கும் போது ஆக்சிஜன் குறையக்கூடும். அது போன்ற சூழலில் ஒவ்வொருவரின் இருக்கைக்கின் மேல் இருக்கும் ஆக்சிஜன் முகக்கவசம் தானாக கீழ் இறங்கி காணப்படும். அது முகத்துக்கு நேராக இருக்கும். ஆக்சிஜன் முகக்கவசத்தை எடுத்து வாய் மற்றும் மூக்கு பகுதியை மறைக்கும் விதமாக அணிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை விமானத்தை தண்ணீரில் தரையிறக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் உயிர்காக்கும் ஜாக்கெட் அணிந்து கொள்வது சிறந்தது. அவசர கால கதவுகளை விமான குழுவினரின் அறிவுறுத்தல் இன்றி நாம திறந்து விடுவது பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதே போன்று விமானத்தின் அவசர நிலை ஏற்படும் போது மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.